நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் ஸ்தோத்திரங்களையும் கூறிக்கொள்கிறேன். இந்த நாளின் தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட பகுதி அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 5 22 வரை அடங்கிய வாக்கியங்களாகும். பரலோகத்திலே தேவன் தம்முடைய அவையிலேயே ஆண்டவராகவும் ராஜாவாகவும் படைப்பாளராகவும் பராமரிக்கிறவராகவும் இருக்கிறார். அவருடைய அவையிலே 24 மூப்பர்கள் உண்டு, 4 ஜீவன்கள் உண்டு, கோடானு கோடி தேவதூதர்கள் உண்டு. அதே போல இஸ்ராயேலிலும் தேவன் அவர்களுக்குள்ள 70 பேர்களை கொண்ட ஒரு ஆலோசனை சங்கத்தை ஏற்படுத்தி வைத்திருந்தார். இந்த நாளின் தியானத்திலே அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்திலே முடவன் ஒருவன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தெய்வீக சுகம் பெற்று கொண்டது நிமித்தமாக அந்த அற்புதங்களை நடத்துவித்த பேதுருவுக்கும் யோவானுக்கும் எதிராக எழும்பிய போராட்டம் குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பேதுருவையும் யோவானையும் பிடித்து ஆலோசனை சங்கத்தின் சிறையிலே போட்டிருக்கின்றார்கள். அந்த காரியங்களை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ராயேலரால் நிராகரிக்கப்பட்ட இயேசுவின் நாமத்தினால் அற்புதம் நடந்ததை விரும்பாத ஏற்காத இஸ்ராயேலரின் தலைவர்கள் இஸ்ராயேலரில் 5000 பேர் ரட்சிக்கப்பட்ட பெரிய சபையாக உருவானதை தங்களுக்கு எதிரான கலகமாக கருதிய இஸ்ராயேலரின் தலைவர்கள் பேதுருவையும் யோவானையும் பிடித்து காவலில் வைத்தார்கள். ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவின் மேல் பொறாமை கொண்டு இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அடித்து கொன்று அவர்கள் தங்களுடைய வன்மத்தை நிறைவேற்றி கொண்டார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அற்புதங்களும் அடையாளங்களும் தொடர்ந்து நடந்து கொண்டு வருவதையும் அநேகம் ஆயிரம் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு சபையின் மார்க்கமாக இணைவதை குறித்தும் அவர்கள் பார்த்து கொண்டிருந்து இயேசு கிறிஸ்துவின் மேலே என்ன வன்மத்தை கட்டவிழ்த்து விட்டார்களோ அதை இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் மேலும் அந்த வன்மத்தை கட்டவிழ்த்து விடுகிறார்கள். ஆலோசனை சங்கம் என்பது யூத சனகரியம் என்பதாகும். பெரிய குழுவில் 71 உறுப்பினர்கள் உண்டு. இவர்கள் எருசலேம் தேவாலயத்தை மையமாக கொண்டு இயங்குவார்கள். சிறிய சங்கம் 23 உறுப்பினர்களை கொண்டது. இது கிராம ஜப ஆலயங்களில் இயங்கக்கூடியது. ஆகையினாலே எருசலேம் தேவாலயத்திலும் ஜப ஆலயங்களிலும் கமிட்டி என்று சொல்லப்படக்கூடியவைகள் அங்கு வைக்கப்பட்டிருந்தது. இது சமய வழக்குகளையும் வழக்கங்களையும் விசாரித்து யூத சமூகத்தின் சமய மற்றும் சமூக விவகாரங்களில் ஆலோசனை வழங்குகின்ற ஒரு சங்கமாக இது காணப்பட்டது. இந்த ஆலோசனை சங்கத்தில் அவர்களுக்கு தீர்ப்பு செய்வதற்கு அவர்களுக்கு அதிகாரம் இல்லை என்றாலும் மதம் சார்ந்த விஷயங்கள் எல்லாவற்றிலையும் இவர்கள் அப்படிப்பட்டவர்களை தேவாலய அதிகாரிகளை கொண்டு காவல்துறையை கொண்டு அவர்கள் பிடித்து சிறையிலே போடுவார்கள். அவ்விதமாகத்தான் பேதுருவை யோவானையும் பிடித்து சிறையிலே போட்டார்கள். இவர்கள் முன் பேதுருவும் யோவானும் நிறுத்தப்பட்டார்கள், விசாரணைக்காக நிறுத்தப்பட்டார்கள். முதல் நாள் காவலிலே போட்டார்கள். மறுநாள் அந்த ஆலோசனை சங்கம் கூடியது. அவர்களுக்கு முன்னாடி இவர்களை நிறுத்தி விசாரிக்கிறார்கள். 4ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது பிரதான ஆசாரியனாகிய அன்னாவும் காய்பாவும் யோவானும் அலெக்சாந்தரும் பிரதான ஆசாரியருடைய குடும்பத்தார் யாவரும் எருசலேமிலே கூட்டம் கூடி அவர்களை நடுவே நிறுத்தி, நீங்கள் எந்த வல்லமையினாலே இந்த நாமத்தினாலே எந்த நாமத்தினாலே இதை செய்தீர்கள் என்று கேட்டார்கள். அவங்க கேள்வி கேட்டது, நீங்க யாருடைய பெயரால இந்த அற்புதத்தை செய்தீங்க, உங்களுக்கு இந்த ஆற்றல் கொடுத்தது யாரு, அதை நீங்க சொல்லணும்னு சொல்லிட்டு அவங்க விசாரிக்கிறாங்க. அப்பொழுது பேதுருவில் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அவர்களை நோக்கி, ஜனத்தின் அதிகாரிகளை, இஸ்ரவேலின் மூப்பர்களை என்று அவர் பேசத் தொடங்குகிறார். ஒரு பெரும் பிரசங்கத்தை இந்த பேதுரு நிகழ்த்துகிறார். இவ்விதமான இக்கட்டான நேரங்களில் பரிசுத்த ஆவி கொடுக்கப்படும், வார்த்தை தரப்படும் என்று இயேசு கிறிஸ்துவே சொல்லி இருக்கிறார். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 17-20 வரை நான் வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார், உங்களை யாராவது இப்படி பிடித்து கொண்டு அடித்து ஜபாலயங்களுக்கு முன்னாடி
ஆலோசனை சங்கங்களுக்கு முன்னாடி நிறுத்துவார்கள் என்றால் நீங்க அங்க பேசுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் அந்த நேரத்தில் உங்களுக்கு வார்த்தைகளை தருவார் என்று சொல்லி இருந்தார். அதை நாம் பார்க்கிறோம். மத்தேயு 10:17-20. மனுஷரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்பு கொடுத்து தங்களை ஜபாலயங்களில் உங்களை வாரினால் அடிப்பார்கள். அவர்களுக்கும் பிரஜாதியாருக்கும் சாட்சியாக என் நிமித்தம் அதிபதிகளுக்கு முன்பாகவும் ராஜாக்களுக்கு முன்பாகவும் கொண்டு போகப்படுவீர்கள். அவர்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும் போது எப்படி பேசுவோம் என்றும் என்னத்தை பேசுவோம் என்றும் கவலைப்படாதிருங்கள். நீங்க பேச வேண்டுவது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறவர் என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருந்தார். அதே மாதிரி இங்க பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அவர் பேசுகிறார். அவர் என்ன பேசுகிறார் என்பதை 8ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரை நாம் பார்க்கின்றோம். அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அவர்களை நோக்கி, ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ராயேலின் மூப்பர்களே, பிணியாளியாயிருந்த இந்த மனுஷனுக்கு செய்யப்பட்ட உபகாரத்தை குறித்து எதனாலே இவன் ஆரோக்கியமானான் என்று நீங்கள் இன்று எங்களிடத்தில் விசாரித்து கேட்டால், உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாயிருக்கிற நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான் என்று உங்கள் எல்லாருக்கும், இஸ்ராயேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவது. வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே, இயேசுவாகிய அவரே மூளைக்கு தலைக்கல்லானார். அவராலே அன்றி, இயேசு கிறிஸ்துவினாலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பில்லை. நாம் யாவரும் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்று ஆணித்தரமாக இந்த பேதுரு பிரசங்கம் செய்கிறார். அப்பொழுது அதிகாரிகளுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. இவ்வளவு ஆற்றலாக ஒரு படிப்பறிவில்லாத மனிதன் இவ்வளவு ஆற்றலாக பேசுகிறானே என்று அவர்கள் ஒரு புறம் ஆச்சரியப்பட்டாலும் இன்னொரு புறம் என்ன செய்வதென்று அவர்களுக்கு தெரியவில்லை. தொடர்ந்து நாம் 13ஆம் வசனத்தை வாசிக்கின்றோம். ஆவியின் பலம் அவங்களுக்குள்ள இருந்ததை கண்டார்கள். பேதுரு யோவானு பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். அது மட்டுமல்ல, 14ஆம் வசனம் வாசிக்கிறோம். சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் ஏறக்குறை 40 வயதானவன் அவர்கள் அருகே நிற்கிறதை கண்டபடியால் எதிர்பேச அவர்களுக்கு இடமில்லாமல் போயிடுச்சு. இது ஒரு வெளியரங்கமான அற்புதமாக மாறி போச்சு. 15ஆம் வசனத்தை பார்க்கிறோம். அப்பொழுது அவர்களை ஆலோசனை சங்கத்தை விட்டு வெளியே போகும்படி கட்டளையிட்டு தங்களுக்குள்ளே யோசனை பண்ணி கொண்டு, இந்த மனுஷரை நாம் என்ன செய்யலாம்? எருசலேமில் வாசம் பண்ணுகிற எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி வெளியரங்கமான அற்புதம் இவர்களால் செய்யப்பட்டதே, அதை நாம் இல்லை என்று சொல்லக்கூடாதே என்று சொல்லி அவர்கள் தங்களுக்குள்ளே தீர்மானிக்கிறார்கள். இப்படி பிறகு அவர்களை கூப்பிட்டு, பேதுருவை யோவானை கூப்பிட்டு, நீங்க இனி இப்படியெல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்லி அவங்கள கண்டிச்சு அவங்க அனுப்பிவிடுறதுக்கு முயற்சி பண்றாங்க. 17ஆம் வசனம் 18ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது, ஆகிலும் இது அதிகமாய் ஜனத்துக்குள்ளே பரம்பாதபடிக்கு இது முதல் ஒருவரோடும் இந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று அவர்களை உறுதியாய் பயமுறுத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாதென்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். ஆனா இவங்க 2 பேரும் என்ன பண்ணினாங்கன்னா, தொடர்ந்து அதெல்லாம் முடியாது, நாங்கள் பேசதான் செய்வோம் என்று சொல்லிட்டு அவங்க ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. பேதுரு யோவான 19-20 வசனத்துல நாம் வாசிக்கிறோம். பேதுரு யோவானும் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமாயிருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்கள். நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்கக்கூடாது என்று அவர்கள் சொன்னார்கள். அதிகாரிகள் பயந்து அவர்களை பயமுறுத்தி அனுப்பிவிட்டார்கள். நடந்த சங்கதிகளை குறித்து எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தினபடியால் ஜனங்களுக்கு பயந்து அவர்களை தண்டிக்க வகையொன்றும் காணாமல் அவர்களை பயமுறுத்தி விட்டுவிட்டார்கள். அற்புதமாய் சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் 40 வயதுக்கு மேற்பட்டவனாய் இருந்தான். நமக்கு எதிர்ப்புகள் உண்டாகும் போது அற்புதங்களும் பரிசுத்த ஆவியும் அவர் அருளும் வார்த்தையும் நமக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது, பலனா இருக்கிறது, ஆதாரமாக இருக்கிறது, ஆதரவு கோலாகவே இருக்கிறது.
ஆகையினாலே நாம் பரிசுத்த ஆவியின் ஒத்தாசை இல்லாமல், தேவனுடைய பலம் இல்லாமல் யாரோடும் எதிர்த்து நிற்கவும் சண்டை பண்ணவும் நாம் கூடாது என்பதுதான் இங்கே நாம் அறிந்து கொள்ளுகிறோம். ஆண்டவர் நமக்கு எதிராக எழும்புகின்ற ஒரு ஆயுதத்தை முறிக்க வேண்டும் என்று அவர் தீர்மானித்தால் அதற்குரிய வார்த்தைகளை நமக்கு தருகிறார், அதற்குரிய பலனை தருகிறார், அதற்கு பரிசுத்த ஆவியின் உறவை நமக்குள்ளே தருகிறார். அது மட்டுமல்ல, வெளியரங்கமான அற்புதங்களையும் அவர் நடப்பிக்கிறார். ஆகையினாலே நாம் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய சமூகத்திலே சென்று ஜெபிக்கிற தேவ மனிதர்களாக, நேரமில்லாத கிறிஸ்தவர்களாக அல்ல, கடமை கிறிஸ்தவர்களாக அல்ல, ஏதோ வந்தம் போனோம் என்றைக்கோ ஒரு நாள் நிற்கிற ஜனங்களாக அல்ல, அனுதினமும் கர்த்தருடைய சமூகத்தில் போய் ஜெபித்து தேவனை மைமைப்படுத்தி தேவனிடத்திலிருந்து உதவிகளையும் ஒத்தாசைகளை பெற்றுக்கொள்ளுகிற மக்களாக நாம் இருப்போம் என்றால் நம் வாழ்க்கையிலும் அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்தேறும். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த கால வேளைக்காக உம்மை நாங்கள் சோத்திரிக்கிறோம். பேதுருவும் யோவானும் ஆண்டவரே, ஒரு பிறவியிலே முடமாய் போன ஒரு மனிதனை சுகமாக்கக்கூடிய வல்லமையும் பலனையும் சத்துவத்தையும் பெற்றிருந்ததுனாலே அவர்களுக்கு எதிரான ஆயுதங்கள் எல்லாம் முறிக்கப்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம். நாங்களும் இவ்விதமாகவே தேவனுடைய ஒத்தாசையும் உறவும் எங்களுக்குள்ளே இருக்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். நீர் எங்களோடு கூட இருந்து கிரியை நடப்பிக்க வேண்டும் என்று வேண்டுகிறோம். ஆதியிலே நீங்க சொன்னீங்க, நான் உங்களோடு கூட இருந்து கிரியை நடப்பிப்பேன் என்று அவர்களுக்கு வாக்கு கொடுத்திருந்தீங்க. அதே மாதிரி அவர்களோடு கூட இருந்து நீ கிரியை நடப்பித்ததற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு கூட இருந்து நீர் கிரியைகளையும் அற்புதங்களையும் நடத்துவிக்கும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் வேண்டுகிறோம். நாங்கள் பேசுகின்றவைகள் உம்மால் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கொடுக்கப்பட்ட வார்த்தைகளாக இருக்க தேவரீர் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம். இரக்கம் நிறைந்த பரமபிதாவே, ஆமேன். God bless you.